Hi friends, welcome to Chezhiyan food court. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஆந்திரா ரெசிபி பார்க்க போறோம். என்னது நான் சொல்ல மாட்டேன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். அரிசி மாவு 1 கப்பு, கடலை பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சது 1 டேபிள் ஸ்பூன், வறுத்த வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 2 சின்னதாக நறுக்கியது, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், எண்ணெய், தண்ணீர், உப்பு தேவையான அளவு. ஒரு பவுலில் அரிசி மாவு, வறுத்த வேர்க்கடலை, 2 மணி நேரம் ஊற வைத்த கடலை பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், ரெட் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு. நான் பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். சப்போஸ் காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்துக்கலாம், இல்லைனா உப்பு சில்லி பவுடர்லாம் அங்கங்கே நிற்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். அங்கங்கே கொஞ்சம் லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடாதீங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும், உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. லூஸாக இருக்குது பாருங்கள், உருண்டை பிடிக்கிறது பாருங்கள். சர்வ பிண்டி மாவு தயார். சர்வ பிண்டி செய்கிறதுக்கு முக்கியமான ஸ்டெப் இது. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த சர்வ பிண்டிக்கு எண்ணெய் நிறைய இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கடாய் சுற்றி தடவி விடுங்க. நான் பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி தடவி விட்டுருக்கேன். மாவு எடுத்துக்கோங்க, உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதை உருண்டை பிடிச்சிட்டு அந்த சென்டரில் வைங்க. சுற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதை அப்போ தான் எல்லா பக்கமும் வேகும். இங்கே பாருங்கள், நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போது எல்லா பக்கமும் ஹோல்ஸ் போடுங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் நல்லா உள்ளே போயிட்டு வேகும். எண்ணெய் பாருங்கள், அந்த மாவு மேலெல்லாம் தெரியுது. அந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். இப்படி தான் கடாயில் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, ஸ்லோவில் வைங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சர்வப்பிண்டி கடாயை அதில் வச்சுட்டு அது அப்படியே வேக ஆரம்பிக்கும். முதல் 4 நிமிஷம் வெந்த உடனே கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வரும். அப்போ மூடி போட்டு வைங்க. அடுத்த 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அது இங்கே பாருங்கள், ப்ரௌனாக வந்தது இல்லையா? இப்போ அந்த மூடியை போட்டுடலாம். அப்படியே வெந்துட்டே இருக்கும். வேணும்னா நடுவில் எடுத்து பாருங்கள். நல்லா ப்ரௌனாக வந்துச்சுன்னா அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு. அப்படியே எலும்பி இருக்குது பாருங்கள். அதுவே வந்துடும் ஒட்டாமல். அதனால தான் எண்ணெய் நிறைய ஊற்றணும்னு சொல்கிறது. இங்கே பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. இப்போது சர்வ பிண்டி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்வ பிண்டி ரெசிபியை பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? நிச்சயமாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.